சென்னை மத்திய தொடர்வண்டி நிலையத்தில் சென்ட்ரலிலே நாம் போராடுகிற வரையிலும் பல பேருக்கு அப்படி ஒன்று இருப்பதே தெரியாது. இன்றைக்கு பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் அதை கோரிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மகிழ்ச்சி. வி ஆர் த அஜெண்டா செட்டர்ஸ். நாங்கள் தான் நிகழ்ச்சி நிரலை முன்மொழிகிறவர்கள். இதுதான் தமிழ்நாட்டினுடைய எதிர்கால நிகழ்ச்சி நிரல். பக்கிரிகளும் அந்த போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டார்கள் என்பதை நீக்கிவிட்டு மொத்தமாக சன்னியாசிகள் நடத்திய போராட்டம், அதுவும் முஸ்லீம் மன்னர்களை மட்டுமல்ல, தாடி வைத்தவனை எல்லாம் கொல்லு, அதுதான் இந்து அறம் என்று சொல்லக்கூடிய ஒரு போராட்டம் என்பதாக அதை சித்தரித்தார். தாடி வைத்த இஸ்லாமியர்களை எல்லாம் கொல்வதற்கு முன்பாக காளியின் முன்னால் இருந்து சபதம் எடுத்து உறுதி எடுத்து பாடுகிற பாடல் தான் வந்தே மாதரம் பாடல். அந்த பாட்டை இந்தியாவினுடைய பாட்டு என்று மோடி திணிக்கிறார் என்று சொன்னால் அதனுடைய நோக்கம் என்ன? நீட் தேர்வு என்பதை தமிழ்நாட்டிலே பல பேரும் ஆட்சியாளர்கள் உட்பட புரிந்து கொள்ளாத காலத்தில் முதலில் புதுச்சேரியிலே தமிழ் தேசிய பேரியக்கம்தான் இது நுழைவு தேர்வல்ல, நுழையவிடாத தேர்வு, தமிழர்களுக்கு நுழையவிடாத தேர்வு என்று முதலில் நாம் தான் சொன்னோம். அதுபோல இன்றைக்கு இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளிலே போராடி கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள், மாணவர்கள். கரப்பாம்பூச்சி போராட்டம் தொடங்கி இருக்கிறது. அவன் தண்ணிக்கு மாற மாட்டான். அவன் பிழைக்க வந்தவன். பிழைக்க வந்த இடத்தில் இருக்கிற 2 வார்த்தைகளை கூட அவன் கற்றுக்கொள்ள மாட்டான். நீ பாணிக்கு மாறிடுற. உன் புத்தி தெரிஞ்சதனால். அது ஏன் அப்படி இருக்கிறது என்று சொன்னால், அவன் ஆளும் இனம் என்ற மண்டை கணத்தோடு வருகிறான். ஒட்டிய வயிறோடு மட்டும் வரவில்லை. இந்திக்காரன் ஒட்டிய வயிறோடு வறுமையோடு மட்டும் இங்கே வரவில்லை. தான் ஆளுகிற இனம், தன்னுடைய மொழி, ஆளுகிற மொழி என்ற மண்டை வீக்கத்தோடு வருகிறான். நம்முடைய நண்பர்கள் பல பேர் சொல்ல, நீங்கள் இவ்வளவு முக்கி பேசுகிறீங்க, 10,000 பேரை ரீச் ஆக மாட்டேங்குதுன்னு கேட்குறான். உண்மைதான். ஆனால் இதுதான் நாளைய இந்தியா, நாளைய தமிழ்நாடு. இந்தியா இந்த ஒற்றை ஆட்சியோடு நீடிக்க முடியாது. விரைவிலே ஆளுநர் மாளிகை காலியாகும். நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். விரைவிலே ஆளுநர் மாளிகை காலியாகும். ஆளுநர் என்ற பதவி இல்லாமல் போகும். தமிழ்நாட்டில் தன்னரசு, இந்தியாவில் கூட்டரசு என்பது நாளைய தமிழ்நாட்டின் முழக்கமாக மாறப்போகிறது. இந்திய அரசே, இந்திய அரசே, இந்திய அரசே, மாற்றிடு, 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 இனங்களின் கூட்டரசாக, இனங்களின் கூட்டரசாக, இனங்களின் கூட்டரசாக, இனங்களின் கூட்டரசாக, இந்தியாவை மாற்றிடு, இந்தியாவை மாற்றிடு, இந்தியாவை மாற்றிடு, இந்தியாவை மாற்றிடு, தமிழருக்கு தன்னரசு, தமிழருக்கு தன்னரசு, தமிழருக்கு தன்னரசு, தமிழருக்கு தன்னரசு, இனங்களின் கூட்டரசு, இனங்களின் கூட்டரசு, இனங்களின் கூட்டரசு, இனங்களின் கூட்டரசு, தமிழ்நாட்டில் தன்னரசு, தமிழ்நாட்டில் தன்னரசு, இந்தியாவில் கூட்டரசு, இந்தியாவில் கூட்டரசு, அதுவே தேவை, அதுவே தேவை, அதுவே தேவை, அதுவே தேவை, தமிழ்நாட்டுக்கு அதுவே தேவை, தமிழ்நாட்டுக்கு அதுவே தேவை, தமிழ்நாட்டுக்கு அதுவே தேவை, தமிழ்நாட்டுக்கு அதுவே தேவை. இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர், தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா கி வெங்கட்ராமன் அவர்கள் தலைமை உரையாற்றுவார்கள். அருமை தோழர்களே, கடுமையான வெயிலுக்கு இடையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. சென்னை, காஞ்சி, திருவள்ளூர் பகுதியை சார்ந்த தோழர்கள் மட்டுமன்றி தமிழ்நாட்டினுடைய பல்வேறு ஊர்களிலிருந்தும் தமிழ் தேசிய பேரியக்க தோழர்கள் வந்திருக்கிறார்கள். புதுச்சேரியிலிருந்தும் வந்திருக்கிறார்கள். அதைவிட பெரும் மகிழ்ச்சியானது, தமிழ் தேசிய பேரியக்கம் இந்த சென்னையில் பெரியார் திடலில் 1990ஆம் ஆண்டு தமிழ் தேசிய தன்னுரிமை மாநாடு என்பதை நடத்தினோம். அந்த மாநாடு தான் தமிழ் தேசியம் என்பதை ஒரு மக்கள் திரள் முழக்கமாக அனைவரும் முன்னெடுத்து செல்ல வேண்டிய மைய முழக்கமாக முன்வைத்தது. அந்த மாநாட்டை
தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் பொறுப்பெடுத்து நடத்திய நம்முடைய தோழர் ஆ பத்மநாபன் அவர்கள் மிகுந்த உடல்நிலை சிக்கலுக்கு இடையிலும் இந்த கடுமையான வெயிலுக்கு இடையிலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வந்திருப்பது மிகச் சிறப்பானது. இடையிலே சின்ன சின்ன வேறுபாடுகளிலே பிரிந்திருந்தாலும் கூட நம்முடைய கொள்கை, நம்முடைய வேகம் நம்மை இணைக்கிறது என்பதற்கான சான்றாக அவர் வந்திருக்கிறார். சிவகாளிதாஸ் போன்றவர்கள் மிக கடுமையான உடல்நிலை பாதிப்புக்கு இடையிலும் வந்திருக்கிறார்கள். புதுச்சேரியிலிருந்து எப்போதுமே இளைஞர்களைப் போல பங்கெடுக்கக்கூடிய தமிழறிஞர்கள் வந்திருக்கிறார்கள், சான்றோர் பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச் சுருக்கமாக இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய கோரிக்கைகளை விளக்கி செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். முன்னாலே பேசிய தோழர்கள் சொன்னது போல தமிழ் தேசிய பேரியக்கம் எப்போதுமே தமிழ்நாட்டினுடைய அடிப்படை அரசியலுக்கு நிகழ்ச்சி நிரலை, அஜெண்டா செட்டிங் என்பது தமிழ் தேசிய பேரியக்கம் தான். வரலாற்றை ஊன்றி கவனிப்பவர்கள் இதை உணர்ந்து கொள்வார்கள். நினைத்து பாருங்கள், நேற்றைக்கு உளுந்தூர்பேட்டையிலே விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்தியிருக்கிறார்கள். யார்? இந்திய தேசம் காப்போம், இந்திய அரசமைப்பு சட்டத்தை காப்போம் என்று பேசியவர்கள். இறையாண்மை உள்ள தேசிய இனங்களின் ஒன்றியமாக இந்தியாவை மாற்றியமைக்க வேண்டும் என்று பேச வந்திருக்கிறார்கள். நல்லது, மகிழ்ச்சி. அந்த குரலும் தமிழ்நாட்டிலிருந்து தான் வருகிறது, வேறு பகுதியிலிருந்து இனிமேல் தான் வரும். அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டினுடைய அடிப்படை அரசியல் நிகழ்ச்சி நிரல் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை முன்வைத்து தமிழ் தேசிய பேரியக்கம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு நடத்துகிற ஆர்ப்பாட்டம் சில உடனடி கோரிக்கைகளுக்காக இல்லை. நீட் தேர்வை நிறுத்து என்ற போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ் தேசிய பேரியக்கம் இன்னும் சொல்லப்போனால் நீட் தேர்வு என்பதை தமிழ்நாட்டிலே பல பேரும் ஆட்சியாளர்கள் உட்பட புரிந்து கொள்ளாத காலத்தில் முதலில் புதுச்சேரியிலே தமிழ் தேசிய பேரியக்கம் தான் இது நுழைவு தேர்வல்ல, நுழையவிடாத தேர்வு, தமிழர்களுக்கு நுழையவிடாத தேர்வு என்று முதலில் நாம் தான் சொன்னோம். அதுபோல இன்றைக்கு இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளிலே போராடி கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள், மாணவர்கள். கரப்பாம்பூச்சி போராட்டம் தொடங்கி இருக்கிறது. இந்திய அரசு முன்மொழிந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிற 2020ஆம் ஆண்டு தேசிய கல்விக் கொள்கையை நிறுத்து என்ற கோரிக்கை இன்றைக்கு இந்தியாவினுடைய கோரிக்கையாக மாறி இருக்கிறது. 2016இல் அது முன்மொழியப்பட்ட போது தமிழ் தேசிய பேரியக்கம்தான் இது மொழி இன உரிமைகளின் மீது நடத்தக்கூடிய ஒரு போர், வெறும் கல்வி உரிமை மறுப்பு மட்டுமல்ல, இது பாரதம் என்ற பெயராலே ஒரு ஆரியத்துவ ஆட்சியை நிலைநாட்டுவதற்கு, அதற்கான இளையோரை மழலைகளை தயார் செய்வதற்கு ஒரு நீண்ட திட்டத்தில் உருவாக்கப்படுகிற ஒரு கல்விக் கொள்கை என்பதை 2016இல் அது வரைவாக இருக்கிற போதே பேசினோம். அப்போது தமிழ்நாட்டிலே கூட அதை சிந்தித்து பார்ப்பதற்கு யாரும் கிடையாது. இன்றைக்கு நீட் தேர்வை எதிர்த்த போராட்டங்கள், அதன் ஊடாக 2020 கல்விக் கொள்கையை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய இளையோர் கோரிக்கையாக மாறி இருக்கிறது. அதே போலத்தான் இன்றைக்கு இந்த முன்வைக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய கோரிக்கை, தமிழ்நாட்டில் தன்னரசு, இந்தியாவில் கூட்டரசு என்பது நாளைய தமிழ்நாட்டின் முழக்கமாக மாறப்போகிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு சில 100 பேர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கலாம், சில பேர் அதை செவிமடுத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நாளைய தமிழ்நாடு இதை நோக்கித்தான் செல்லும் என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன். ஏன்? எனக்கு முன்னாலே தோழர்கள் பேசினார்கள். காவிரி மறுக்கிற கர்நாடகத்திற்கு நெய்வேலி மின்சாரம் போய்கொண்டிருக்கிறது. அந்த மின்சாரத்தை பயன்படுத்தி தான் அவனுடைய சட்டமன்றம் இருக்கிறது, விதான் சௌதா, வெள்ளை மாளிகை. அதில் தமிழ்நாட்டிற்கு ஒரு சொட்டு தண்ணீரும் தரமாட்டோம் என்று அனைத்து கட்சி தீர்மானத்தை பலமுறை போடுகிறான். மானம் உள்ளவன் இங்கே இருக்கிற மின்சாரத்தை அவன் பயன்படுத்தி அந்த தீர்மானம் போடுவதற்கு அனுமதிப்பானா என்று கேட்டு போராடிய முதலாக போராடிய அமைப்பு தமிழ் தேசிய பேரியக்கம். அதற்கு பிறகுதான்
அந்த போராட்டம் வந்த செய்தி நம்முடைய தமிழர் கண்ணோட்டம் இதழிலே வந்தபோது அதனுடைய நிரந்தர வாசகராக நீண்ட நாள் இருந்த இயக்குனர் மணிவண்ணன், சேரன் போன்றவர்கள் அதை படித்துவிட்டு நாங்களும் அதில் இறங்கி போராடுகிறோம். அங்கே ராஜ்குமார் ரசிகர் மன்றம் கன்னட இனவெறியோடு தமிழர்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திரைத்துறையைச் சேர்ந்தவர்கள் சும்மா இருப்பது சரியாக இருக்காது, நாங்களும் போராட வருகிறோம் என்று சொல்கிற போது அவர்களுக்கு நெய்வேலி எந்த திசையில் இருக்கிறது என்று பல பேருக்கு தெரியாது. அந்த நெய்வேலிக்கு எப்படி வர வேண்டும், எங்கே தங்க வேண்டும் என்பது எதுவும் தெரியாது. தொடர் மணிவண்ணன், இயக்குனர் மணிவண்ணன் நம்மிடம் பேசி அதற்கான ஏற்பாடுகளை நான் செய்த பிறகு பாரதி ராஜா தலைமை தாங்குவதாக வந்ததற்கு பிறகு அவர்களே போய் நடிகைகள் பல பேர் வருகிறார்கள், எனவே அவர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு வேண்டும் என்று கேட்பதற்காக ஜெயலலிதாவிடம் போனார். ஜெயலலிதாவை இந்த மொத்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தார். அப்படி அந்த போராட்டம் விரிவடைந்தது. அதற்கு பிறகுதான் தமிழ்நாட்டு மின்சாரம் காவிரி மறுக்கிற கர்நாடகத்திற்கு போய் கொண்டிருக்கிற செய்தியே தெரியும் பல பேருக்கு. அதே போலத்தான் இன்றைக்கு இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களில், வடகிழக்கு மாநிலங்களிலே அந்த மாநிலத்திற்குள் யார் வரலாம், எவ்வளவு நாள் தங்கலாம் என்பதை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் அந்த மாநில அரசுக்கு இருக்கிறது. அங்கே நீங்கள் விமான நிலையத்தில் இறங்கினாலும் சரி, தொடர்வண்டி நிலையத்தில் இறங்கினாலும் சரி, பேருந்து நிலையத்தில் இறங்கினாலும் அங்கே அந்த மாநிலத்தினுடைய அதிகாரி உட்கார்ந்திருப்பார். போய் அவரிடத்தில் உங்களுடைய ஆதார் கார்டையோ மற்ற அடையாளத்தையோ காட்ட வேண்டும். எதற்காக வந்திருக்கிறாய், எவ்வளோ நாள் வந்திருக்கிறாய், அங்கே ஏதாவது ஒப்பந்த தொழிலாளியாக வந்திருந்தால் கூட அதனுடைய விவரங்களை தெரிவித்து அதிகபட்சம் 15 நாள் அனுமதிப்பான். அதற்கு பிறகு நீ வெளியே போயிடணும். ஒரு இன்டர்னல் விசா, உள்நாட்டு விசா போல அந்த மணிப்பூரிலே, நாகாலாந்திலே, மிசோரத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அதுபோன்ற ஒரு உள்நுழைவு அனுமதி முறை, இன்னர் லைன் பர்மிட் சிஸ்டம் என்பது தமிழ்நாட்டுக்கு வேண்டும் என்று சென்னை மத்திய தொடர்வண்டி நிலையத்தில் சென்ட்ரலிலே நாம் போராடுகிற வரையிலும் பல பேருக்கு அப்படி ஒன்று இருப்பதே தெரியாது. இன்றைக்கு பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் அதை கோரிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மகிழ்ச்சி. வி ஆர் த அஜெண்டா செட்டர்ஸ். நாங்கள் தான் நிகழ்ச்சி நிரலை முன்மொழிகிறவர்கள். இதுதான் தமிழ்நாட்டினுடைய எதிர்கால நிகழ்ச்சி நிரல். தமிழ்நாட்டினுடைய மூலை முடுக்கெல்லாம் இந்திக்காரன் வந்திருக்கிறான். கேட்டால் ரெடிமேடான கேள்வி என்ன, நம்மால் டாஸ்மாகில் குடிச்சிட்டு படுத்திருக்கிறான், வேலைக்கு ஆள் கிடைக்கல. அதல்ல உண்மை. நம்முடைய சின்ன சின்ன கடைகள், சிறு சிறு நிறுவனங்கள், அவர்கள் மார்வாடியினுடைய மொத்த வணிகத்தின் கீழே சிக்கிக்கொண்டு அவர்களுடைய லாபத்தினுடைய இடம் என்பது சுருங்கி கொண்டிருக்கிறது, லாபத்தினுடைய அளவு சுருங்கி கொண்டிருக்கிறது. எனவே ஒரு தொழிலை லாபமாக நடத்துவது, ஒரு கடையை லாபமாக நடத்துவது மிகப்பெரிய போராட்டமாக இருக்கிறது சிறு வணிகர்களுக்கு. அதில் ஒரு தொழிலாளிக்கு சட்டப்படியான சம்பளம் கொடுக்கிற, சட்டப்படியான ஓய்வு கொடுக்கிற நிலை வந்தால் அது தனக்கு தாங்காது என்பதனாலே அந்த கூலிக்கு எவன் கிடைக்கிறான் என்று பார்க்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய நீண்ட வரலாற்றினுடைய தொடர்ச்சியின் விளைவாக நம்முடைய வாழ்க்கை தரம், வாழ்க்கை முறை என்பது வேறு, நம்முடைய உணவு முறை என்பது வேறு. வெறும் ஒரு 3 செங்கல்ல வச்சு அதில் குறுக்க ஒரு நிலக்கரியை போட்டு ஒரு தீயை உண்டாக்கிட்டு கடையில் போய் ஓடி போய் மைதா மாவு வாங்கிட்டு சுருட்டி உள்ளே போட்டுட்டு அதை சுட்டு சாப்பிடுகிற பீகார்காரனல்ல தமிழ்நாட்டுக்காரன். அவனுடைய உணவு முறை வேறு, அவனுடைய செலவு முறை வேறு. எனவே அதற்கு தகுந்தாற் போல ஊதியம் கொடுக்க முடியவில்லை, குறை கூலிக்கு ஆள் கிடைக்கவில்லை என்பதுதான் நம்முடைய சிறு தொழில் முனைவர்கள், கடைக்காரர்களெல்லாம் ஆள் கிடைக்கலன்னு சொல்கிறது. ஆள் கிடைக்கிறதுனா குறை கூலிக்கு ஆள் கிடைக்கவில்லை. இப்போதைக்கு அந்த குறை கூலிக்கு இந்திக்காரன் வருகிறான். இன்றைக்கு அம்பத்தூரில் பார்க்குறோம், அம்பத்தூர் தொழில் எஸ்டேட்டில், தொழில்பேட்டையில் நம்முடைய தொழிலாளிகளை அடித்தான். இப்போது நம்முடைய தொழில் முனைவோர்களே அடிக்கிறான் சேர்ந்து கொண்டு. அவன் வைத்தது தான் சட்டம் என்று ஆகிவிடும். ஏன்? அவனுக்கான ஆட்சி டெல்லியில் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே நீங்கள் ஒரு உணவு விடுதியில், ஹோட்டலிலே போய் நீங்கள் சாப்பிடுகிற போது அங்கே இந்திக்காரன் இருக்கிறான், தண்ணி கேட்குறீங்க, அவனுக்கு தெரியல. சில பேர் வாட்டர் அப்படின்னு கேட்டு பார்ப்பார், அதுவும் வராது. இவர் பானின்னு மாறிடுவார். அவன் தண்ணிக்கு மாற மாட்டான். அவன் பிழைக்க வந்தவன், பிழைக்க வந்த இடத்தில் இருக்கிற 2 வார்த்தைகளை கூட அவன் கற்றுக்கொள்ள மாட்டான். நீ பானிக்கு மாறிடுற. உன் புத்தி தெரிஞ்சதுனால். அது ஏன் அப்படி இருக்கிறது என்று சொன்னால், அவன் ஆளும் இனம் என்ற மண்டை கணத்தோடு வருகிறான். ஒட்டிய வயிறோடு மட்டும் வரவில்லை. இந்திக்காரன் ஒட்டிய வயிறோடு, வறுமையோடு மட்டும் இங்கே வரவில்லை. தான் ஆளுகிற இனம், தன்னுடைய மொழி, ஆளுகிற மொழி என்ற மண்டை வீக்கத்தோடு வருகிறான்.
அதனால தான் ராஷ்டிர பாஷா நீ படிக்கலையான்னு கேட்குறான். உனக்கு ராஷ்டிர பாஷா தெரியாதான்னு கேட்குறான். ஹிந்தி தெரியாமல் இந்தியாவில் இருக்கிறியான்னு வேறு கேட்குறான். இங்கே நம்முடைய மறைமலை நகரில், மறைமலை நகருடைய தொடர்வண்டி நிலையத்தில் மறைமலை நகர் என்று இருக்கிற அந்த இந்தி எழுத்தை தார் கொண்டு அடித்தால் டெல்லிக்காரன் பதறுகிறானே. என்னுடைய ஊரில் இருக்கிற போர்டு அதில் இங்கிலீஷு, ஹிந்தி, தமிழ் இருந்தால் போதும், இந்தி எதற்கு என்று நான் அழைக்கிறேன் என்றால் அவன் அதுக்கு தேசவிரோத சட்டம் என்று போடுகிறான். அப்படியான அதனுடைய பொருள் என்ன? தமிழர்கள் இந்தியாவில் ஓட்டுரிமை உள்ள அடிமைகளாக இருக்கிறோம். நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், வெள்ளைக்காரனே உனக்கு ஓட்டுரிமை கொடுத்தவன் தான். வெள்ளைக்காரனுடைய ஆட்சி அயலார் ஆட்சி, நாம் அடிமையாக இருக்கிறோம் என்று அன்றைக்கு உணர்ந்த அளவுக்கு இன்றைக்கு ஓட்டுரிமை கொடுத்தவுடனே ஏன் நம்மால் சில பேர் மந்திரி ஆயிட்டான். இப்போ இந்த சட்டமன்றத்துக்குள்ளே நுழையும் போது யாருக்கு எவ்வளோ கும்பிடு போடணும்னு பேசிக்கிட்டு இருக்கிறான் வருஷக்கணக்கில். முதலமைச்சர் வந்தால் கும்பிடு போட்டியா, எதிர்கட்சி வந்தால் நீ கும்பிடு போட்டியா, இது கும்பிடு போடுறதுக்கே பேசிக்கிட்டு இருக்கிறான். இப்போ இவ்வளோ தான் பேச்சுவார்த்தை அங்கே. அதில் உடனே நம்முடைய இந்த பைட்டெல்லாம் இருக்குல்ல, நம்முடைய யூடியூப்பு மற்ற சேனல்லாம் என்ன இருக்குல்ல இருக்குன்னா, இந்த பைட்லேயே நிற்கிறாங்க. இந்த சண்டையை தான் பெருசாக பார்க்குறான். லட்சக்கணக்கான பேர் பார்க்குறான். நம்முடைய நண்பர்கள் பல பேர் சொல்ல, நீங்கள் இவ்வளவு முக்கி பேசுகிறீங்க, 10,000 பேரை ரீச் ஆக மாட்டேங்குதுன்னு கேட்குறான். உண்மைதான். ஆனால் இதுதான் நாளைய இந்தியா, நாளைய தமிழ்நாடு. இந்தியா இந்த ஒற்றை ஆட்சியோடு நீடிக்க முடியாது. விரைவிலே ஆளுநர் மாளிகை காலியாகும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், விரைவிலே ஆளுநர் மாளிகை காலியாகும். ஆளுநர் என்ற பதவி இல்லாமல் போகும். அதை நோக்கித்தான் தமிழ்நாடு நடந்து கொண்டிருக்கிறது, இந்தியா நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களிலே அந்த பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். மோடி தன்னுடைய தடித்தனமான ஆட்சியின் விளைவாக மோடி அமித்ஷாவினுடைய தடித்தனம் அதை விரைவுபடுத்தி கொண்டிருக்கிறது. ஆளுநர் அதெல்லாம் இல்லைன்னா எப்படிங்க இருக்கணும்? நம்ம ஆள் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மாநில ஆட்சி யார் தான் கண்ட்ரோல் பண்ணுறது? எதுக்கு இவனை நீ கண்ட்ரோல் பண்ணணும்? கண்ட்ரோல் பண்ண வேண்டியவன் மக்கள் இல்லை. ஆளுநர் என்ன கண்ட்ரோல் பண்ணுறாரா? ஆளுநர் அவனுடைய செய்திக்கு சரியாக வந்தால் கையெழுத்து போடுறாரு. இப்போ இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் நம்ம தமிழ் தேசிய தன்னுரிமை மாநாடு 1990ஆம் ஆண்டு இறையாண்மை உள்ள தேசிய இனங்களுடைய கூட்டரசாக இந்தியாவை மாற்ற வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்தந்த தேசிய இனங்கள் பிரிந்து போகக்கூடிய உரிமையை அங்கீகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தோம். ஆனால் அதற்கு பிறகு இருக்கிற அதிகாரங்கள், இருக்கிற மாநில உரிமைகள் எல்லாம் இன்னும் போய்கொண்டிருக்கிறது. நேற்றுக்கு முந்தைய நாம் ஒரு சட்டம் போட்டிருக்கிறோம். இந்திய அரசமைப்பு சட்டத்தில் பொதுப்பட்டியல், கங்கனட் லிஸ்ட் என்ற பட்டியலே கூடாது என்று நாம் சொல்கிறோம். உலகத்தில் எந்த கூட்டாட்சியிலும் ஆளுநர் என்ற பதவி கிடையாது. முன்னாலே பேசிய மாரிமுத்து அதனுடைய வரலாற்றை சுருக்கமாக சொன்னார். ஆளுநர் என்ற பதவி, அமர்த்தப்படுகிற பதவி எந்த கூட்டாட்சியிலும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இப்போ அமெரிக்கா, ஜெர்மனி போன்ற நாடுகள் அங்கே கூட்டாட்சிகள் இருக்கிறது. ஆனால் வெவ்வேறு மொழி பேசுகிற மக்கள் அங்கே கிடையாது. ஆங்கிலோ சாக்சன் தான் அமெரிக்காவில் மிக பெரும்பாலோர். அங்கே கூட அவன் கூட்டரசை உருவாக்கி கூட்டாட்சியை நடத்தி கொண்டிருக்கிறான். அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் அமர்த்தப்படுகிற ஆளுநர் அல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர். அவர் இங்கே இருக்கிற முதலமைச்சருக்கு பதிலாக அங்கே ஆளுநர்னு வச்சிருக்கிறார், அவ்வளோதான். ஆனால் இங்கே இருக்கிற ஆளுநர் என்பவர் யார்? இந்திய அரசாலே அமர்த்தப்படுகிறவர். அட் தி ப்ளஷர் ஆஃப் தி பிரசிடென்ட். பிரசிடென்ட் என்ன? அட் த ப்ளஷர் ஆஃப் த கேபினெட். இந்திய குடியரசுத் தலைவருடைய விருப்பத்திற்கிணங்க ஆளுநர் அமர்த்தப்படுவார். சரி, இந்திய குடியரசுத் தலைவர் யார்? இந்திய அமைச்சரவையின் விருப்பத்திற்கிணங்க அமர்த்தப்படுவார். இப்படி இறுதியாக என்ன? இந்திய அமைச்சரவை விரும்புகிற வரையிலும் ஆளுநராக இருக்கலாம். இங்கே அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். அந்த அடிப்படையில் தான் ஆளுநர் பதவி என்பது ஒரு ஆதிக்க பதவியாக, இந்திய அரசனுடைய அடிமை தேசமாக தமிழ்நாட்டை நெருக்குவதற்கான சட்டப்படியான ஏற்பாடாக நடந்து கொண்டிருக்கிறது. எனவே தான் ஆளுநர் பதவி கூடாதுன்னு சொன்னோம். இந்த ஆர்ப்பாட்டத்தை ஆளுநர் மாளிகைக்கு முன்னால் குறைந்தபட்சம் இந்த சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு வாசல்லையாவது வைக்கன்னு சொல்லி கேட்டோம். ஏதோ நம்ம அங்கே போய் முழக்க எழுப்புனாக்க ஆளுநர் மாளிகை இடிஞ்சு போடுன்னு சொல்லி காவல்துறை இங்கே அனுமதிச்சிருக்கிறாங்க. சரி, இதையாவது அனுமதித்தாலும் இருக்கிறேன். இது எவ்வளோ நாள் விடுவாங்கன்னு தெரியாது. அவ்வளோ இருக்குது ஜனநாயகம் நம்ம நாட்டில்.
யாரும் நடக்க முடியாத இடத்துல எல்லாரையும் வேலி போட்டு மறைச்சி யாரும் இதில் சம்மந்தப்படாதவர்கள் யாரும் போய் ஒரு எட்டி கூட பார்த்துடக்கூடாது என்ற வகையில் அப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அதுதான் ஜனநாயகம், உரிமை. எனவே இந்த ஆளுநர் பதவி கூடவே கூடாது என்று சொல்கிறோம். அந்த பதவியினுடைய ஒரு தீய விளைவு தான் அவன் வந்தே மாதரம் பாடுன்னு சொல்கிறான். அவன் டெல்லியில் அந்த வந்தே மாதரம் பாடு அந்த ஏன் இப்போ இன்றைக்கி முதன்மை கொடுக்குறான்? இன்றைக்கு மோடியினுடைய அவர் கொடியேற்றி வச்ச உடனே இன்றைக்கி வந்தே மாதரம் பாட்டு ரொம்ப நேரம் பாடிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதில் முதல்லலாம் 2 பத்திகள் பாடுவாங்க. அதுதான் அரசமைப்பு சட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பது. அரசமைப்பு சட்டத்தினுடைய அவையில் ஏற்கப்பட்ட தீர்மானம் என்பது வந்தே மாதரம் பற்றி அப்போதே பேச்சுவார்த்தை வந்தது. வந்தே மாதரம் தான் இந்தியாவினுடைய தேசிய கீதமாக இருக்க வேண்டும் என்று இந்து மகாசபையை சேர்ந்தவர்கள் அவரை போன்ற கருத்து உள்ளவர்கள்லாம் பேசினார்கள். நேருவும் கூட அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தார். ஆனால் முஸ்லீம் உறுப்பினர்களாக இருந்தவர்கள் சில பேர் அதை எதிர்த்தார்கள். ஏனென்றால் அது ஒரு உருவ வழிபாட்டை சொல்வது. முஸ்லீம்களை கொன்ற தாடி வைத்தவனெல்லாம் கொல்லப்பட வேண்டும் என்று பாடிய அந்த பாடலுடைய அந்த பாடலை அந்த வேலையை செய்வதற்கு முன்னால் அந்த கடவுளுக்கு காளிக்கு முன்னால் பாடி சென்றவர் வீரர்களுடைய பாட்டு அது. அந்த பக்கிம் சந்தர் நாவலிலே ஆனந்த மடம் என்ற அந்த புதினத்திலே அது வங்காள பஞ்சத்தை பற்றி பின்னணியாக கொண்டிருக்கிற ஒரு கதை அது. அன்றைக்கு ஒரு பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு துணையாக சலாம் போட்டு கொண்டிருந்த ஒரு முஸ்லீம் ஆட்சி வங்காளத்தில் நடந்து கொண்டிருந்தது. அந்த ஆட்சியை எதிர்த்து சன்னியாசிகளும் போராடினார்கள், பக்கிரிகளும் போராடினார்கள். சன்னியாசி என்றால் இந்த இந்து மத சாமியார்கள், பக்கிரிகள் என்று சொன்னால் இஸ்லாமிய சாமியார்கள். 2 பேரும் இணைந்து மக்களை திரட்டி அங்கே பதுக்கலை பதுக்கி வைத்திருந்த அந்த நெல் மூட்டைகளை, கோதுமை மூட்டைகளெல்லாம் வெளியில் வீசி எறிந்து மக்களுக்கு விநியோகம் செய்து அந்த போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தை விளக்கக்கூடிய ஒரு கதை தான் அந்த ஆனந்த மடம் கதை. அந்த கதையில் அந்த பங்கிம் சந்தர் சாட்டர்ஜி பக்கிரிகளும் அந்த போராட்டத்தில் பங்கெடுத்து கொண்டார்கள் என்பதை நீக்கிவிட்டு மொத்தமாக சன்னியாசிகள் நடத்திய போராட்டம், அதுவும் முஸ்லீம் மன்னர்களை மட்டுமல்ல தாடி வைத்தவனை எல்லாம் கொல்லு, அதுதான் இந்து அறம் என்று சொல்லக்கூடிய ஒரு போராட்டம் என்பதாக அதை சித்தரித்தார். தாடி வைத்த இஸ்லாமியர்களை எல்லாம் கொல்வதற்கு முன்பாக காளியின் முன்னால் இருந்து சபதம் எடுத்து உறுதி எடுத்து பாடுகிற பாடல் தான் வந்தே மாதரம் பாடல். அந்த பாட்டை இந்தியாவினுடைய பாட்டு என்று மோடி திணிக்கிறார் என்று சொன்னால் அதனுடைய நோக்கம் என்ன? எனவே தான் அவர்கள் எதிர்த்தார்கள். அதில் இப்போ இதில் சமரசமாக 2 பத்தியை மட்டும் பாடிக்கொள்ளலாம், முதல் 2 பத்தியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொன்னார்கள். இன்றைக்கு முழு பாடலையும் பாட வேண்டும் என்று சொல்கிறார். அதை தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்திலே பாட வேண்டும் என்று பேசக்கூடிய நிலையில் ஆளுநர் இருக்கிறான்னு சொன்னால் ஒரு ஆளுநருடைய தனிப்பட்ட விருப்பம் அல்ல, இந்திய ஆரியத்துவ ஆட்சியாளர்களுடைய கொள்கையை ஆளுநர் வழியாக செயல்படுத்துகிறார். அதற்காகத்தான் இந்த பதவி. அரசமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது? ஆளுநர் தலைமையில் சட்டமன்றம் இருக்கிறது என்று. அதனால தான் சட்டமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் தொடங்குகிற போது ஆளுநர் உரையின் வழியாக தொடங்குகிறது. அது ஆளுநருக்கு என்ன வேலை இருக்குது? அது ஏற்கனவே ஸ்டாலின் ஆட்சியோ இல்லை இப்போ இருக்கிற விஜய் ஆட்சியோ அந்த ஆட்சி தயாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு உரை அது, அதைத்தான் படிக்கணும். அதில் தான் விஜய் இப்போ பிறவியிலேயே பெரிய ஜனநாயகவாதி அப்படிலாம் எழுதியிருப்பான். அது அவர் தான் படிச்சுட்டு இருந்தார். ஏன்னா அது அவர்கள் எழுதி கொடுப்பது. ஆனாலும் ஆளுநர் அதை படித்தால்தான் சட்டமன்றமே தொடங்கும். சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினால் ஆளுநர் கையெழுத்து போட்டால் தான் சட்டமாகும் என்பதெல்லாம் இந்தியாவின் அடிமையாக தமிழ்நாடு இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துவதற்கான சட்ட ஏற்பாடு. எனவே தான் உரிமை உணர்ச்சி உள்ள எவனும் அதை ஏற்க மாட்டான். ஒரே ஒரு கேள்வி. ஏற்கனவே கருணாநிதி இருந்தபோது ராஜமன்னார் குழு அமைத்தார் என்பதை பற்றி மாரிமுத்து சொன்னார். ஸ்டாலின் அவருடைய பங்குக்கு குரியன் ஜோசப் தலைமையில் இந்த இந்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான உறவுகள் என்னவாக வேண்டும், அதிகாரங்கள் எப்படி பிரிக்கப்பட வேண்டும் என்பதை ஆய்வு செய்வதற்காக குழு போட்டார்கள். அந்த குழு தன்னுடைய முதல்நிலை அறிக்கையை கொடுத்து விட்டது. நல்ல பளபளப்பான ஜிகினா லெட்டர்ஸில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் நேரத்தில்
அதை ஒரு வரி கூட ஸ்டாலின் பேசியதில்லை. இன்றைக்கு வந்தே மாதரம் பிரச்சனை வருகிறது. அந்த வந்தே மாதரம் பிரச்சனையில் சட்டமன்றத்தில் விவாதம் நடக்கிறது, வெளியிலும் விவாதம் நடக்கிறது. இந்த நிமிடத்திலே கூட குரியன் ஜோசப் குழுவும் சரி, அதற்கு முன்னால் இந்த ராஜமன்னார் குழுவும் சரி, ஆளுநர் பதவி பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பற்றி, ஆளுநருக்கு இருக்கிற ஆட்சி கலைப்பு உரிமை இருக்கக்கூடாது என்பதை பற்றி இந்த நிமிடம் வரையும் ஸ்டாலின் பேசவில்லை. ஏன்? பிஜேபி மடியில் அவர் உட்கார்ந்துருக்கிறாரு, காங்கிரஸ் மடியில் விஜய் உட்கார்ந்துருக்கிறாரு. இவ்வளோதான். எடப்பாடி காலில் விழுந்தாருன்னா வெளிப்படையாக தெரியும். ஸ்டாலின் கதவை சாத்திட்டு காலில் விழுவுறாரு. எல்லோருமே பிஜேபியினுடைய அடிமைகளாக இருக்கிறார்கள். எனவே தான் இன்றைக்கு முன்வைத்து பேச வேண்டிய இந்த கட்சிகள் மிக மோசமான முறையில் இப்போ இந்த நிலம் என்பது பொதுப்பட்டியெல்லாம் ஒரு பக்கம், நிலம் லேண்ட் என்பது இந்த நிமிடம் வரையிலும் மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தில் தான் இருக்கிறது. எதுவும் இல்லாமல் இந்தியாவினுடைய தொழில் வளர்ச்சிக்கு தேவை ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் என்ற பெயராலே இந்த நிலத்திற்கு அடியில் இருக்கக்கூடிய நிலக்கரியை மற்றதை எடுப்பதற்கு தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு ராயல்ட்டி கொடுக்க வேண்டியதில்லை, உரிமை தொகை கொடுக்க வேண்டியதில்லை என்று முந்தா நாள் தீர்மானம் சட்டம் நிறைவேற்றிருக்கிறான் டெல்லியில். அப்படி ஒரு சட்டம் நிறைவேற்றப்படுது என்று விஜய் பேசுகிறாரா? சிரிக்கலாமா எழுந்திரிக்கலாமா? அவருக்கு எவ்வளோ கும்பிடு போடணும்னு பேசிகிட்டு இருக்கிறான். அப்பா எங்கே இருக்கிறாரு, மாமா எங்கே இருக்கிறாருன்னு பேசிகிட்டு இருக்கிறான். அப்பா கொடுத்தாரா, மாமா கொடுத்தாரா? ஒரு அதாவது சட்டமன்றத்தினுடைய விஷயமே செய்திகள், அதாவது அரசியல் மேடைகள் என்பது அரசியல் பேசாத மேடைகளாகிவிட்டது. சட்டமன்றம் என்பது மக்களுக்கான கருத்துக்களை பேசாத ஒன்றாக மாறிவிட்டது. யாரோ ஒரு அம்மா உட்கார ஃப்ரண்ட்டில் ஒரு உட்கார வச்சுக்கிறாங்க கொடியேற்றும் போது, அது யார் என்ன ஒன்றும் கிடையாது. அதுக்கு கேட்டால் அந்த இந்த இவர் விஐபி பாஸ் கொடுத்து தான் அந்த பொண்ணு வந்திருக்குங்கிறானுங்க. இவன் உன்னுடைய சொந்த உறவெல்லாம் வெளியில் வச்சுக்க. அரசாங்கத்தின் சார்பில் கொடியேற்றுகிற போது இப்போ அது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த வந்தே மாதரம் போச்சா, ஜனகணமன போச்சா, தமிழ் தாய் வாழ்த்து போச்சா, அதை பற்றி விட்டான். திரிஷாவுக்கு எத்தனாவது சீட்டு, அது என்ன கலர் புடவை படிந்து இதை பேசிட்டு இருக்கிறான். ஒட்டுமொத்த விவாதமே அப்படி மாறிக்கொடு. ஆனால் அதையும் தாண்டி தான் தமிழ் தேசிய பேரியக்கம் முன்வைக்கிற நிகழ்ச்சி நிரல் முன்னேறி கொண்டிருக்கிறது. முன்னேறும். விசிலடித்தாங்குஞ்சுகளை தாண்டி இந்த மண் உரிமை உணர்ச்சி உள்ள சில பேரை சார்ந்து தான் இருக்கிறது. நான் மீண்டும் மீண்டும் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இங்கேயும் சொல்லுகிறேன். இந்தியாவிற்கு விடுதலை வந்திருக்கிறது சொல்லுகிறோம். இந்திய விடுதலை போராட்டத்தில் இதே சைதாப்பேட்டைக்கும் சேர்த்து தான் விடுதலை வந்திருக்கிறது. இந்த சைதாப்பேட்டை மண்ணிலிருந்து அந்த விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்து கொண்டவர் எவ்வளோ பேர் இருப்பார்? அந்த அன்றைக்கு இருக்கிற மக்கள் தொகையில் 1% குறைவானவர்கள் தான். இன்றைக்கு வரையிலும் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தி திணிப்பதற்கு தடுமாறுகிறான். அந்த இந்தி மொழி திணிப்பை எதிர்த்து 65 மிகப்பெரிய மாணவர் எழுச்சி நடைபெற்றது, தேசிய எழுச்சியாக, தமிழ் தேசிய எழுச்சியாக. அந்த போராட்டத்தில் அங்கே அன்றைக்கி இருந்த கல்லூரி மாணவர்கள் எவ்வளோ பேர் பங்கெடுத்து கொண்டான்? 1% குறைவானவர்கள் தான். ஆனால் அவர்கள் தான் சாதித்திருக்கிறார்கள். இப்போது இந்த கரப்பாம்பூச்சி போராட்டம் நடந்துச்சு இல்லை, குறைந்தபட்சம் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா என்பதால் வந்திருக்கிறது. இன்றைக்கு அந்த நீட் தேர்வு பற்றி கண்காணிப்பதற்கான சட்டம் வந்திருக்கிறது. இதை குறைந்தபட்சம் அதையாவது செய்திருக்கிறார்கள். அந்த போராட்டத்தின் விளைவாக எல்லாம் மூடிய கதவை பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த மூடிய கதவுக்கு அங்கிருந்து யாருமே வரவில்லை என்று திறந்த ஜன்னல் இருந்தது. அதன் வழியாக இளைஞர்கள் குதித்தார்கள். காக்ரோச் போராட்டம் நடந்தது. நாம் அப்படித்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னங்க நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, எவன் கேட்குறான், எப்படி நடக்கும்? இல்லை, இவனை பார்த்து கொண்டிருக்காது. புதிய இளைஞன் வந்து கொண்டிருக்கிறான், புதிய பெண்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை உருவாக்குவார்கள். அவர்களுக்காக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர்களோடு நாங்கள் உரையாடி கொண்டிருக்கிறோம். நான் கிழவேன், ஆனால் கிழவர்களோடு நான் பேசவில்லை. வருங்கால இளைஞர்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏன்? வருங்கால தமிழ்நாடு அந்த திசையில் தான் போகிறது. அதை தவிர்க்கவே முடியாது. அந்த காக்ரோச் போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தில் அந்த தர்மேந்திர பிரதான் நீக்க வேண்டும், அந்த தேர்வுகளெல்லாம் முறையெல்லாம் மாற்ற வேண்டும் என்பதற்கான விஷயம் நடந்திருக்கிறது. அதில் பங்கெடுத்து கொண்ட மாணவர்கள் எவ்வளோ பேர்? ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் தான் அதில் மிக முக்கியமான பங்கேற்றார்கள். அந்த ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் இருக்கிற மாணவர்கள் எத்தனை பேர்? அதில் 1% அந்த போராட்டத்தில் வந்திருப்பானா? டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து வந்தார்களே மாணவர்கள், அந்த டெல்லி பகுதியில் இருக்கிற மாணவர்களை 1% பேர் இதில் பங்கெடுத்திருப்பானா?
100க்கு ஒருவனுக்கு குறைவானவன் தான் வந்தான், அவன் தான் சாதித்தான். அதுதான் வரலாறு. எனவே அவன் போகிறான், விஜய்க்கு பின்னால் இவ்வளவு பேர் போகிறான். ஆனால் அவன் வரலாற்றை படைக்கிறவன் அல்ல. அவன் வரலாற்றுக்கு பின்னால் ஓடி வருகிறவன். வரலாற்றை படைக்கிறவன் உறுதியாக நின்று கொண்டிருக்கிறான், உறுதியாக வந்து கொண்டிருக்கிறான். அவனோடு நாங்கள் உரையாடி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட போராட்டம் நிச்சயமாக வெல்லும். தமிழ்நாட்டில் தனியரசு, இந்தியாவில் கூட்டரசு, அதுவே எதிர்காலம். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.